நம்மோடு உலாவக்கூடிய தேவனை எல்லாரும் அமர்ந்து உட்காரலாம். அமர்ந்து தேவ வார்த்தையை கேட்கும்படியாய் அன்போடு வேண்டுதல் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமையாய் உங்களோடு பேச ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் இயேசு அழியாத தேவன், ஜீவனுள்ள தேவன், ஒவ்வொருவரையும் நேசிக்கக்கூடிய தேவன். ஒருவேளை இந்த தேவன் வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்கள் மீது ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியை ஊற்றி உங்களோடு உலாவக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கனிவான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஈச்சம்பாடி கிராமத்தை சார்ந்தவர்கள். ஒவ்வொரு கிராமத்திலே இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டு வருகிறோம். எதற்காக இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு வேடிக்கை காட்டுவதற்காகவோ, ஏதோ ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியை நடத்திவிட்டு போய்விட வேண்டும் என்பதற்காகவோ, ஏதோ ஒரு வேடிக்கையான காட்சிகளை பாடல்களை பாடிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கு கடந்து போகவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரமாய் இறங்கி வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இந்த உலகத்தை அழிக்க போகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இந்த வானத்தின் மத்தியிலே வந்து உலாவி இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய தேவன் மிக சீக்கிரமாய் இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறார். அதை ஒவ்வொரு கிராமத்தில் நாங்கள் பிரசங்கம் செய்து, ஒருவேளை ஏற்றுக்கொண்டாலும் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட நாங்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறார். இதை விசுவாசித்தால் ஒழிய வேற எந்த காரியத்தில் நீங்கள் சிந்திக்க முடியாது. நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு நாம் நெருங்கி இருக்க வேண்டும். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஐயா, என் குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஐயா, என் குழந்தைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஐயா, என்னுடைய கணவனுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஐயா. தூங்கும் பொழுது கெட்ட கெட்ட கனவு, துர்மார்க்கத்துடைய கனவு, பிசாசு வருகிறது போல கனவு, சொப்பனத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை என்று சொல்லி ஒவ்வொரு குலத்திற்கும், ஒவ்வொரு கோயிலுக்கும், ஒவ்வொரு ஊழியரிடத்திற்கும், ஒவ்வொரு மந்திரவாதிகளிடத்திற்கும், ஒவ்வொரு இடத்திற்கும் கடந்து செல்லக்கூடிய நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தமா? என கண்பானவர்களே, மனிதன் யாரை தேட வேண்டும் என்று சொன்னால் தேவனை தேட வேண்டும். நாம் தேவனை தேடினால் ஒழிய நம்முடைய சாபக்கட்டுகள் எல்லாம் போகாது. நாம் தேவனை தேடினால் ஒழிய நம் குடும்பத்திலே சமாதானம் வரும். நாம் தேவனை தேடினால் ஒழிய பில்லி, சூனிய, ஏவல் கட்டுகள், பிசாசுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகும். 51 கிராமங்களை கடந்து இயேசுவை பற்றி நாங்கள் பேசி இருக்கிறோம். 51 கிராமத்திலே பேசும் பொழுது 51 அனுபவங்களை நாங்கள் பெற்று இருக்கிறோம். கேவலமாய் பேசி இருக்கிறார்கள், கேவலமான வார்த்தையில் எங்களை பேசியிருக்கிறார்கள். அதை பொருட்படுத்திக் கொள்ளாமல் அதை தூசு போல உதறி தள்ளிவிட்டு நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாய் கடந்து சென்று இயேசுவை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம். எதற்காக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், நீங்கள் நலமான வாழ்க்கையை வாழ வேண்டும், பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு காரியம் இந்த உலகத்திலே உண்டு என்பதை உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். மலைகளில் போய் 3 நாள் உபவாசித்து தேவன் சமூகத்திலே இரவும் பகலும் பட்டினியாய் கிடந்து தேவனிடத்தில் தரிசனங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். ஏதோ போற போக்கிலே மைக்கை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாய் பிரசங்கிக்க நாங்கள் வரவில்லை. முதலாவது தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து விட்டு அவரிடத்திலே வந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவர் கொடுத்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரஸ்தாபிப்படுத்திக் கொண்டு வருகிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் தேவனோடு இசைந்து இருக்க வேண்டுமா? தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டுமா? தேவனோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறானா? தேவனோடு இசைந்து இருக்கிறவன், தேவனோடு ஐக்கியமாய் வாழக்கூடிய ஒரு மனிதன், தேவனோட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மனிதன், தேவனையே நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஒரே ஆவியாய் இருக்கிறானா? அது பரிசுத்த ஆவியாய் அந்த மனிதன் வாழுகிறானா? ஒருவேளை தேவனுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இல்லாவிட்டால், ஒருவேளை பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இறங்காவிட்டால்
தன் வாழ்க்கையை பரிதாபமாய் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவனுக்கும் தேவனுக்கும் பிளவு உண்டாகிவிடும். ஜெபிப்பான், ஜெபம் கேட்காமல் போய்விடும். தன் குழந்தைக்காக கதறி கதறி அழுவான், தேவனிடத்திலிருந்து ஜெபம் கேட்காமல் போய்விடும். தன் குடும்பத்திலே வியாதிப்பட்டிருக்கிற நேரத்தில் ஜெபிப்பான், அந்த ஜெபம் கேட்காமல் போய்விடும். ஜெபம் எல்லாம் ஜெபமாய் மாறிவிடாது. ஒன்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனோடு யார் இசைந்து இருக்கிறானோ அவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான். நாம் தேவனோடு இசைந்து வாழ வேண்டும். தேவனோடு மாத்திரம் தான் நாம் வாழ வேண்டும். நம்முடைய எண்ணெய், நம்முடைய சிந்தை, நம்முடைய குணம் எல்லாம் தேவனை நோக்கியே இருக்க வேண்டுமா? என அன்பானவர்களே, ஒரு பகுதியிலே ஒரு மனிதன் தன் மனைவி மீது வைத்த சந்தேகத்தின் நிமித்தமாய் அந்த மகளை அடித்து கொன்று போயிட்டு கயிறை கழுத்திலே சுற்றிவிட்டு அந்த ஃபேனிலே தொங்க வைத்து விட்டான். தன் மனைவி மீது வைத்த சந்தேகத்தின் நிமித்தமாய் அந்த பெண்ணை அநியாயமாய் கொன்று விட்டான். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், மனைவியை கொன்றுவிட்டு உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். யாரோரிடத்திலே போய் இருக்க வேண்டுமோ அந்த மனிதரிடத்திலெல்லாம் போய் சேர்ந்து வந்தான். கஞ்சா பழக்கத்தை வைத்துக் கொண்டான், குடிப்பழக்கத்தை வைத்துக் கொண்டான். பற்பல ரவுடிகளிடத்திலே போய் சேர்ந்து கொள்ளையடிப்பது, விபச்சாரம் செய்வது, பணங்களை அபகரிப்பது என்று சொல்லி அந்த வாலிபன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் 5 வருடம் கழித்து அவனுக்கு ஒரு நிலைமை வந்தது. என்ன நிலைமை வந்தது என்று சொன்னால், அவன் செய்த பாவம், கர்ப்பம் தரித்து அவன் செய்த பாவம் அவனை என்ன செய்தது என்று சொன்னால், ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டு யோசிக்கிறான். ஐயோ, என் மனைவியை நான் கொன்று விட்டேனே, என் மனைவியை நான் அநியாயமாய் கொன்று விட்டேனே, எல்லா இடத்திலும் கடத்தை வாங்கி விட்டேனே, எல்லா துர்மார்க்கத்தினுடைய விளிம்பிலே விழுந்து விட்டேனே, சேராத பழக்கத்திலே சேர்ந்து விட்டேனே, கஞ்சா பழக்கத்திலே விழுந்து விட்டேனே, குடி பழக்கத்திலே விழுந்து விட்டேனே, இன்று நான் அந்த பூமியிலே வாழ்வதை விட மரித்து போவது நல்லது என்று சொல்லி தண்டவாளத்திலே போய் விழுந்து விட்டான். பிசாசுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வந்து விட்டால், தேவனுடைய ஆவியை விட்டு பிசாசுடைய ஆவியை நீ பெற்றுக்கொண்டு விட்டால், உன்னுடைய மரணம் பரிதாபமாய் போய்விடும். என அன்பானவர்களே, ஏனோக்கு என்கிற ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரித்தானாம். தேவனும் அவனும் நண்பனை போல ஐக்கியமாய் வாழ்ந்து வந்தார்களாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவன் மோசே என்கிற ஒரு மனிதனோடு தன் சிநேகிதனிடத்திலே பேசுவதை போல பேசினானாம். ஒரு நண்பனிடத்திலே எப்படி பேச வேண்டுமோ அதே போல மோசே என்கிற ஒரு மனிதனிடத்திலே தேவனே வந்து அந்த கூடாரத்திலே இறங்கி அவனோடு பேசினானாம். அதுபோல நீங்களும் உங்கள் குடும்பத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மேகம் உங்கள் வீட்டு அருகே வந்து தேவதூதர் மத்தியிலே உன் வீட்டுக்குள் வந்து உன்னோடு பேச வேண்டும். ஒருவேளை அந்த வரங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டால், எப்படி மோசே தேவனோடு பேசினானோ அதே போல நீங்களும் தேவனோடு பேசலாம். அந்த மோசேயினிடத்தில் தேவன் பேசுவதை அந்த மக்கள் எல்லாம் கண்டு வியந்து போனார்களாம். அதே போல இந்த கிராமத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் வீட்டுக்குள்ளே தேவன் மத்தியிலே ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த கிராமமே உங்கள் வீடை திரும்பி பார்க்கும் அளவில் தேவன் உங்களை வழி நடத்துவார். இயேசு உங்களை வழி நடத்தக்கூடிய தேவனாயிருக்கிறார். உன் குடும்பத்திற்காக நீ ஜெபிக்காவிட்டால் உன் பிள்ளையை காப்பாற்ற முடியாது. உன் குடும்பத்திற்காக நீ ஜெபிக்காவிட்டால் உன் கணவனை காப்பாற்ற முடியாது. ஒருவரை ஒருவர் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்தால் ஒழியே உங்கள் கிராமத்திலே மாற்றம் வரும். எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்து விட்டார்கள் ஐயா, எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்து விட்டோம், எத்தனையோ பேரை ஜெபித்து விட்டார்கள், ஒரு அற்புதம் கூட எங்களுக்கு நடக்கவில்லை. பார்த்து பார்த்து மாவு புளித்தது போல எங்கள் வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். விசுவாசத்தினால் நீங்கள் ஜெபித்தால் ஒழிய உங்களுக்கு மாற்றத்தை தேவன் தரக்கூடிய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் எழுதின புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மனதை செலுத்துதல் உன் வார்த்தைகளை கேட்கப்படும் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார்.
உன்னுடைய மனதை மனப்பூர்வமாய் இயேசுவினிடத்திலே நீ பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீ பண்ணக்கூடிய ஜெபம் தேவனிடத்திலே கேட்கப்படும். நீ தேவனிடத்திலே மனதை கொடுக்காவிட்டால், மனப்பூர்வமாய் கொடுக்காவிட்டால், நீ பண்ணுகிற ஜெபம் கேட்காமல் போய்விடும். இன்றைய நாளிலே எத்தனையோ மக்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் பண்ணுகிற ஜெபம் கேட்கவில்லை என்று சொல்லி ஒவ்வொருவரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் கூட ஏதோ ஒரு வேலைகளை செய்து கொண்டு, முடிவெட்டுதல் வேலையை செய்து கொண்டு நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் தான். எதற்காக அந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திலே இயேசுவை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய சுயநலத்திற்காக அல்ல, எங்களுடைய வாழ்க்கைக்காக அல்ல. நாங்களும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், நிம்மதியான பணத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு தாகம், எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒவ்வொரு கிராமத்திலே நாம் அறிவிக்க வேண்டும், திருவாய் பிரசங்கிக்க வேண்டும், இயேசுனுடைய புகழை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இயேசுவை தேடி போகவில்லை, இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தார். உங்களுடைய மனதை நீங்கள் இயேசுவின் இடத்திலே மனப்பூர்வமாய் கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களோடு உலாவக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து படாத பாடுகளை பட்டார். ஒரு திருநாயை வலித்துக் கொண்டு போவது போல இயேசு கிறிஸ்துவை தலை மீது அடித்து வலித்துக் கொண்டு போனார்களா? தலை மீது பொற்கிரீடத்தை வைக்கக்கூடிய இயேசு தலையின் மீது முள்கிரீடத்தை வைத்தார்களா? தாங்க முடியாத வேதனை, ரத்தமெல்லாம் ஒழிந்தோடி போயின. யாருக்காக அந்த ரத்தத்தை சிந்தினாரோ என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தினுடைய எல்லா வியாதிகளை அவர் சுமந்து கொண்டாராம். உலகத்தில் உள்ள அநேக மனிதனுடைய பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டாராம். அவர் சுமந்து கொண்டது நிமித்தமாய் சிலுவையிலே அறையப்பட்டார். என கண்பானவர்களே, இந்த உலகத்திலே மனிதன் ஒரே தடவை பிறப்பதும், இந்த உலகத்திலே மனிதன் ஒரே தடவை இறப்பதும், அதோடு நியாய தீர்ப்பில் நிற்பதும் தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை. நாம் மறுபடியும் இந்த பூமியிலே பிறந்து விடுவோம் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தமா? ஐயோ, ஒரு அடுத்த தலைமுறையிலே என்னுடைய பேரனா என்னுடைய தகப்பனார் பிறந்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தமா? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் ஒரே தடவை தான் பிறக்க முடியும், அதோடு ஒரே தடவை தான் மரிக்க முடியும், அதோடு அந்த மனிதன் நியாய தீர்ப்பிலே போய் நிற்பார். ஒருவேளை நீங்கள் தேவனோடு நீங்கள் ஐக்கியமா இல்லாவிட்டால் உங்களுக்காக நரகம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தமா? நீங்கள் ஒருவேளை தேவனோடு ஐக்கியமா இருந்தால் பரலோக ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி அர்த்தமா? நீங்கள் யோசித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா இல்லை நரகம் வேண்டுமா என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஐயா, நான் இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்து விடுகிறேன் என்று சொன்னால் வாழ்ந்து விடுங்கள். நான் குடியின் வெறியாட்டத்தை வாழ்ந்து விடுகிறேன், நான் உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறேன், கஞ்சா போதை பழக்கத்தில் விழுந்து நான் சந்தோஷமாய் வாழ்ந்து விடுகிறேன், யாரும் என்னை கேட்க நாதி இல்லை, நான் என் இஷ்டம் போல எண்ணம் போல வாழ்ந்து விடுகிறேன், எல்லா சினிமாக்களை பார்த்துவிட்டு நான் எப்படியாகிலும் வாழ்ந்து விடுகிறேன், அந்த நடிகரை போல நான் வாழ்ந்து விடுகிறேன் என்று சொல்லி உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களா? இஷ்டம் போல வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் செய்கிற பாவத்தை யார் பார்ப்பார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற மனிதர்களா? உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வாழுகிற வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் நீங்கள் நரகத்திற்கு பாத்திரர்களாய் இருப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, மனம் நொந்து பேசுகிறேன், மன உபாதினால் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தவிர பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் எல்லாம் போக முடியாது. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஒரே ஆவி, உனக்குள் இருக்கிற ஆவியும் உன் மனைவிக்குள்ள இருக்கிற ஆவியும் தேவனுக்குள் இருக்கிற ஆவியும் இசைந்து இருக்க வேண்டுமா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானம் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே தேவனுடைய ஆவி இல்லை என்று அர்த்தமா? ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல தேவனுடைய ஆவி இல்லை என்று அர்த்தமா? எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ வாலிபர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் காதல் தோல்வி,
குடும்பத்தினுடைய தோல்வி, சமுதாயத்தினுடைய தோல்வி, பணம் இல்லாத பிரச்சனை, பசி, திண்டாட்டம், பஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள், ஐயோ என் தகப்பனார் எனக்காக வேர்வை சிந்தி கொண்டிருக்கிறாரே, நான் படிப்பதற்கு கூட பணம் இல்லாம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இனி நான் வாழ்வதை விட நான் மரிப்பது எனக்கு நலம் என்று சொல்லி எத்தனை வாலிபர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். எத்தனை வாலிபர்கள் தண்டவாளத்தில் தன் தலையை வைத்துக் கொண்டு மரித்திருக்கிற வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். சோர்ந்து போகாதிருங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்குள்ள வர ஆசையாய் இருக்கிறார். யாரெல்லாம் தன் முழு இருதயத்தை திறக்க ஆசையாய் இருக்கிறீர்களோ அவருடைய இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வர இன்று இரவு இந்த நேரத்தில் இந்த நிமிடத்திலே இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்குள்ள வர ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது உண்மை. நாங்கள் விசுவாசத்தின்படி நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் எந்த நோக்கத்தில் யோசிக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. இந்த நிமிடத்திலே இந்த நிமிஷத்திலே நீங்கள் இருதயத்தை திறந்து இயேசுவினிடத்திலே உன் பாவத்தை அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்து உன் இருதயத்துக்குள்ள வர ஆயத்தமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன் இருதயத்துக்குள்ள வர ஆயத்தமாய் இருக்கிறார். உன் குழந்தைக்காக நீ வேண்டிக்கொள். இனி பிறக்கக்கூடிய உன் குழந்தைக்காக வேண்டிக்கொள். உன் கணவனுக்காக வேண்டிக்கொள். கணவன் நரகத்துக்கு போய்விட்டால் மனைவி கணவனை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. மனைவி நரகத்திற்கு போய்விட்டால் கணவன் போய் தன் மனைவியை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. உங்கள் கணவனை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய பேர பிள்ளைகளை குறித்து யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆராதனை செய்து குடும்பத்திலே சமாதானமாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் போற்றிக்கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்து உங்களோடு உலாவக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எல்லா விதமான களியாட்டத்திலே நான் நடனம் ஆடுவேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் பேய்களிடத்திலே கூட போய் நீங்கள் நடனம் ஆடலாம். எதற்கு நாம் நடனமாக வேண்டும், எதற்கு நாம் பாட வேண்டும், எதற்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் ஐக்கியம் இல்லை. பேய்களுக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லை. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய கிராமத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தான் மாற்றம் வரும். இவ்வளவு நேரம் இந்த வார்த்தையை கேட்ட உங்களுக்கு தேவ ஆவியான் ஊற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நாம் எல்லோரும் எழுந்து நின்று முழங்கால் படியிட தேவையில்லை. எழுந்து நின்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்குள்ள வர ஆயத்தமாயிருக்கிறார். மனப்பூர்வமாய்